ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்சக்கீரை கடையல். புளிச்சக்கீரை 2 விதமாக இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது தண்டு சிகப்பாக இருக்கிறது. இன்னொரு கீரை தண்டு பச்சை பச்சைனே இருக்கும். அது நாட்டு புளிச்சக்கீரை, காசரக்கீரைன்னு சொல்லலாம். ஒரு கட்டை எடுத்து கிள்ளி 2 டைம் தண்ணி ஊற்றி கழுவி கடாயில் சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடித்து ஆற வச்சுக்கலாம். கீரையை மண் சட்டியில் கடையிறதுனா ஆற வைக்க வேண்டாம், அப்படியே கடைஞ்சிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுனா கீரையை ஆற வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாம். வெறும் கடாய் வச்சு எண்ணெய் சேர்க்காம 1.5 ஸ்பூன் தனியாக லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். தாளிப்பு தேவையான அளவு எண்ணெய், கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். புளிச்சக்கீரைக்கு காரம் கூட இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு மிளகாலாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், மீடியம் சைஸ், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 10 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். வறுத்து ஆற வச்ச தனியாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அதோட வதக்கின காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயத்தை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி ஆற வச்ச கீரையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.